இது மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ண்ணா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்னொன்று வந்து இந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இன்னொன்று சோர்சஸ் அண்ட் ஃபண்ட்ஸ். அது மூணுத்தையும் நம்ம பண்ணணும். ஓகே. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்காடா உனக்கு? ம். இப்போ பாருங்க கண்ணா, லெஃப்ட் சைடு ஃபண்ட்ஸ் கம்மிங் இன், சரியா? ரைட் சைடு ஃபண்ட்ஸ் கோயிங் அவுட். சொல்லுங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ஃபண்ட்ஸ் உள்ள வருது. ரைட் ஹேண்ட்ல தான் என்ன பண்ணுவீங்க? ஓ சாரிடா. மித்ரா ஒரே நிமிஷம் இருங்க மித்ரா, ஒரே நிமிஷம். ஆ ஆ இது எப்போ நீங்க சாப்பிடுவீங்க? ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட்ல என்ன பண்ணுவீங்க? பைசா கொடுப்பீங்களா? ஃபண்ட்ஸ் கோயிங் அவுட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சிலதெல்லாம். லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபண்ட்ஸ் கம்மிங் இன், சரியா? ஸோ ஃபண்ட்ஸ் கம்மிங் இன்ன்றது சோர்ஸ், ஃபண்ட்ஸ் கோயிங் அவுட்ன்றது அப்ளிகேஷன். இதை செக் பண்ணலாமா? ஒன்னொன்னா படிங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் என்ன ஆகும்? இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் என்னடா நடக்கிறது ஆக்சுவலா? ஷேர்ஸ் வித்துட்டு பைசா வாங்கிக்கிறோம், கரெக்டா? புரியுதா? அதே மாதிரி இஷ்யூஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸும் தான். ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆப்ரேஷனாலே என்ன ப்ராஃபிட் தான், கரெக்டா? சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ல என்ன ஆகுது யோசிங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா யோசிக்கணும் மித்ரா. எஃப்எம்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா யோசிக்கணும். அத ஏன்னா எல்லாத்தையும் நம்மளால பைஹார்ட்லாம் பண்ண முடியாது. பைஹார்ட் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மாதிரி இந்த இசட் ஸ்கோரு, இசட் ஸ்கோர் மாடல் 1963, பேங்க்ரப்சி, அந்த மாதிரி தான் பண்ண முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாவம் இதெல்லாமுமே பைஹார்ட் பண்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. அந்த மாதிரி பைஹார்ட் பண்ணாம நீங்க வந்து புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிங்க அதை பத்தி. சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல என்ன நடக்குது? கேஷ் உள்ள வருது, அப்ப ஃபண்டு உள்ள வருது, அதனால சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? லயபிலிட்டி கம்மியாகும். லயபிலிட்டி கம்மியாகிறதுனா அதாவது
சாரி, அசட் இன்க்ரீஸ் ஆகி அதாவது இந்த சிச்சுவேஷன் கண்டுமா இப்போ 400 ப்ரீவியஸ் இயர், இந்த வாட்டி 500. ஓகேவா? இது கரண்ட் அசட். லயபிலிட்டியில் வந்து 120, 150. இது ஸோ இது கரண்ட் அசட் வந்து இன்க்ரீஸ் கரெக்டா? இதுவும் கரண்ட்ல எப்படி இன்க்ரீஸ்? ம் 30 rupees. ஓகேவா? அப்போ திஸ் மைனஸ் திஸ். இப்போ இது பாருங்க கண்ணோ, இது 500. இப்போ இது 2024 வச்சுக்கோங்களேன். இது 2025. இது 2026. இங்க 500 இருக்கு. தேங்க்ஸ் பாட்டிமா. தேங்க்யூ. ஆ சரிம்மா. 700. இது வந்து 200. இப்போ பாருங்க மித்ரா, சாரி, இது வந்து 400 வச்சுக்கலாம் மித்ரா. இது வந்து 120ன்னு வச்சுக்கலாங்க மித்ரா. ஓகே. இப்போ 25க்கும் 26க்குமான கனெக்ட். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ உங்களோட அப்சர்வேஷன் சொல்லுங்க கண்ணோ. இப்போ என்ன அப்சர்வேஷன் மித்ரா? 25க்கும் 26க்கும் இப்போ உங்களோட அப்சர்வேஷன் என்ன பண்ணுவீங்க? இது விட்டுருங்க. கேக்குதா மித்ரா? ஆ ஓகேவா? ஸோ 500க்கு 400 கம்மியாக இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, நான் வந்து கேஷ் வெளியில போயிருக்கும். ஓகேவா? கேஷ் வந்து கம்மியாக எடுத்துனா நான் கேஷ் வெளியில போறது. இங்கேயும் எப்படின்னா கேஷ் வெளியில போயிருக்கு, கிரெடிட்டாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆமா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன்டே கிரெடிட்டாஸ்க்கு 150 ரூபாய் கொடுக்கணும்டா. ஆனா 120 ரூபான்னு ஆயிருக்கு. அப்பனா இந்த 30 ரூபான்றது நீ சன்டே கிரெடிட்டாஸ் செட்டில் பண்ணியிருப்பல, அப்ப கேஷ் வெளியில போயிருக்குல்ல. புரியுதா? அப்போ இது வந்து டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி. புரியுதா? நம்ம இதுக்கு எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மாதிரியும் சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மாதிரி. அந்த மாதிரி தான் கண்ணா. கரண்ட் அசெட் இன்க்ரீஸ்னா இட்ஸ் அ இன்க்ரீஸ். இட்ஸ் 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 வந்து இப்போ கரண்ட் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனா இட்ஸ் அ பாசிட்டிவ் திங். லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது பாசிட்டிவா நெகட்டிவா? ஓகே. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவா நெகட்டிவா ஆர்கனைசேஷனுக்கு? கேட்கலையா? இப்ப கேக்குதா? கரண்ட் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது ஆர்கனைசேஷனுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? எப்படி பாசிட்டிவ்? கடன் இன்க்ரீஸ் ஆகுது எப்படிடா பாசிட்டிவ்? இல்ல சொல்லுமா, சிம்பிள் தான்டா. சொத்து அதிகமானா பாசிட்டிவ், சொத்து கம்மியானா நெகட்டிவ். கரெக்டா? கடன் ஜாஸ்தியானா நெகட்டிவ், கடன் கம்மியானா பாசிட்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னு சொல்றேன். சம் போடும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது வந்து உள்ள வருது. அதாவது சேல் ஆஃப் அசர்ட் இட் லீட் டு டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இதுவே வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ல வரும். அது எப்படி ஒர்க்கிங்ல காமிக்கிறேன் பாருங்க. இஃப் த ஃபண்ட்ஸ் ரிசீவ்ட் எக்ஸீட் த ஃபண்ட்ஸ் அப்ளைடு. அப்ளைடுனா given out. டிஃபரன்ஸ் இஸ் எக்ஸஸ் ஃபண்ட்ஸ். எனக்கு ஃபண்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா
increase in working capital. Total of funds used exceeds the total of funds received. Now, அதாவது funds used, okay, exceeds the funds received னா அப்பனா என்ன எனக்கு ஷார்டேஜ் இன் ஃபண்ட்ஸ் தானே, அது டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். புரியுதா? ஒருவேளை சம் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். கேக்குறதா? அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட் பாரு, ரிடம்ஷன்ல என்ன பண்ணுவோம்டா, நம்ம ஷேர் கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டு பைசா திருப்பி கொடுப்போம். டிபென்ச்சர்ஸ்லாம் அப்படிதான். ரீபேமெண்ட் லோன் திருப்பி கொடுக்கறது. பர்ச்சேஸ்லாம் பைசா வெளியில போடுது, அசட் உள்ள வரும். கரெக்டா? டிவிடெண்ட் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறோம், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றோம். எனி பேமெண்ட் இஸ் அன் அப்ளிகேஷன் கண்ணா. எனி பேமெண்ட், ஓகே, இஸ் அன் அப்ளிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு சம்முக்கு மினிமம் 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அதனால அந்த சம் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க. இப்போ ரேஷியோ அனாலிசிஸ், ஒரு லிவரேஜ், ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங், அந்த மாதிரி சம்மை விட இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் சம். ஓகேவா? சம் கோத்ரூ பண்ணுங்க கண்ணா. பார்க்கலாமாடா? ஓகே. கஷ்டமா இருக்காதுடா, ஈஸியா இருக்கும். ஆனா டீட்டெயில்டா போடணும். எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுடா. அதுக்கு நம்ம லெஜர் அக்கௌண்ட்ல எது எது எங்க வரணும்ன்றதுல தரவா இருக்கணும். மித்ரா, சிடபிள்யூ இன்டர் முடிச்ச உடனே சிஏ படிங்க மித்ரா, விடாதீங்க. ஏன் மித்ரா நீங்க காஸ்டிங் பேப்பர் வாங்கி பார்க்க கூடாதா? இல்ல நீங்க வந்து போட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் வந்து வாங்கி பார்க்கலாங்க. இல்ல என்னதான் போயிருக்கு, எங்க தான் போயிருக்குன்னு நம்மளுக்கு அது வாங்கிக்கோங்களேன். சி, எனக்கு இப்போ நீங்க பாஸ் காஸ்டிங் மட்டும் எவ்வளோடா? டிடிஐடிடி எவ்வளோ? ஓ குட். லா எவ்வளோ? ஓகே. ஓ ஓ குட். நீ போட்டோ காப்பி வாங்கடா, நீயே பாரு. நீ யாருக்குமே காமிக்க வேணாம், நீயே செல்ஃபா பார்த்து கொஸ்டின் பேப்பரோட அலைன் பண்ணி பாரு. அப்ப எங்கன்றது தெரியும்ல உனக்கு. ஏன்னா உனக்கும் சாரி உங்களுக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ம் 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 ம்.
ஆமா. நான் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்தி கூட உங்களுக்கு சொல்லலாம். சரி உடம்பு சரியில்லன்னால சொல்லல நானு. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்களே பாருங்க. யாருக்குமே காமிக்காதீங்க. அம்மா காமிக்காதீங்க. அப்பா யார் ஃபோட்டோ காப்பி வாங்கி நீங்க பார்த்துட்டு, நீங்க செல்ஃப் அசஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் லோடு நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஓகேவா? ஆன்சர் ஷீட்டும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்க நீங்க இது பண்ணத பாருங்களேன். ஸோ எங்க வந்து இதுவா இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. பரவால்ல. ஒரு எவ்வளோன்னு எனக்கு தெரியல கண்ணா. பட் பரவால்ல எனக்கு. இது எத்தனாவது அட்டெம்ப்ட்? 2வது அட்டெம்ப்ட்டா நீங்க? ஓகே. டிசம்பர்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க? இப்போ டிசம்பர்ல என்னலாம் மார்க்கு? ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல? ம். 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 நீங்க பேப்பர் வாங்கி பார்க்கறது பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன் மித்ரா. வாங்கி பாருங்க. அதாவது ரீவேல்யூவேஷன்லாம் குடுக்க வேண்டாம். வாங்கி நீங்க பார்த்துட்டு செல்ஃப் அசஸ் பண்ணுங்க. ம். ம். வேண்டாம் செல்லம்மா. கோ பை புக்கு தான். சஜஸ்ட் ஆன்சர் படி போகாதீங்க. புக்கு படியே போங்க. அதுபடியே போங்க. நீங்க வாங்கி பாருங்க என்னோட சஜஷன். அதே மாதிரி ஆ, அதான் நீங்க கான்ஃபிடென்ட்டா டிடி எப்படிடா பண்ண ஆக்சுவலா? டிடி கஷ்டமா இருந்ததா பேப்பர்? சரி 1 மார்க் போடுதுன்னே வச்சுக்கோ செல்லம்மா. 30 மார்க்ஸே விட்டுறேன். 70க்கு நம்மளுக்கு வந்து அந்த நீ கண்டிப்பா 30 மார்க்ஸ்ல எனக்கு என்னமோ அட்லீஸ்ட் நீ 10 மார்க்காவது வாங்கியிருப்பான்னு தோணுது. இல்ல 10 மார்க்கு. ஏய் கண்டிப்பா வாங்கி பாடுறா. சான்ஸே இல்ல மித்ரா. ம். 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 நீ வாங்கி பாருடா செல்லம். இங்க எங்க இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இன்னைக்கே முடிஞ்சா போட்டுருங்க மித்ரா. அண்ணா உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு, அதாவது நீங்க நான் சஜஷன் சொல்றேன். எப்படி பார்த்துட்டு செய்யுங்க. ஓகேவா? இங்க எதுவுமே கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்புறம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லனா என்னன்னா, ஃபண்ட் எவ்வளவு வந்திருக்கு, அதன் மூலமா நீங்க வந்து எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க, அது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஓகே. அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணோம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணோம். ப்ரப்போஸ் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எப்பவுமே இந்த மூணுமே மேண்டேட்டரியா ரெடி பண்ற மாதிரி இருக்குங்கண்ணா. எனி ஃபிக்ஸ்ட் அசெட், லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கலாம், பிளான்ட்டா இருக்கலாம், ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு ஒரு அக்கௌண்ட், ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டு இருக்கு. பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ன்றது நான் என்னன்னு காமிக்கிறேன். சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கடைசியா. அதான் கிளைமேக்ஸ். சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ன்ற வேர்டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரெக்டா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் இது. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த சம்ல கரண்ட் அசெட் 2022 இப்படி போட்டுக்கோங்க. கீழே கரண்ட் லயபிலிட்டி.
நார்மலா கரண்ட் அசெட் என்னலாம்? ஸ்டாக், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், debtors, bills receivable, prepaid expenses, current liability, bills payable, creditors, outstanding expenses. இந்த அக்ரூட் சாரி இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இதெல்லாம் லைனா எழுதின்னு இருக்கு மித்ரா. அது சம்பளம் கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னா லைனா எழுதின்னு இருக்கு. இப்போ பாருங்க கண்ணா, இல்ல 4 காலம் ரெடி பண்ணும் மித்ரா. 2022ஓட ஸ்டாக் இருக்கா? இருக்கு. ஸோ 77,000, 1,09,000. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 15,000. சாரி சார், ஓகேவா? கேஷ் அட் பேங்க் 10,000, 8,000. டெட்டாஸ் 1,60,000, 2 lakhs. பில்ஸ் ரிசீவபிள் 20,000, 30,000. எதை விட்டுருக்கோமா மித்ரா? இல்ல. இது போட்டிங்களா? அடுத்தது பாருங்க. இல்ல ஒன்றும் இல்லை, 0 போட்டுக்கோங்க. பில்ஸ் பேபிள் இருக்கா? 20,000, 16,000. கிரெடிட்டாஸ் 55,000, 83,000. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்றுமே கிடையாது. இப்போ இதுல வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல்லா டோட்டல் பண்ணிக்கோங்க கண்ணா. ஜீரோ இருந்தா பரவாயில்ல, பட் எல்லா ஐட்டம்ஸும் போட்டுக்கோங்க. நம்ம சம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சம் பார்த்தோன்னே சிலதெல்லாம் மறந்து போயிடும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு தெரியாம போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை கடகடன்னு முடிச்சிட்டோம்னா ஸோ 51,000. ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு மித்ரா? 2023 விட 2024 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கரெக்டா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். 51,000. சில சம்ஸுக்கு வந்து நம்ம வந்து இங்க அப்சர்வேஷன்ஸ் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. திஸ் மைனஸ் திஸ் இந்த மாதிரி. ஆனா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். திஸ் மைனஸ் திஸ், தட் மைனஸ் திஸ்னாலும் கான்செப்ட். இங்க ஸ்டாக் அதிகமா இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு? கேஷ் கம்மியா இருக்கு. அப்பனா கேஷ் வெளியில போயிருக்கு. புரியுதா? ஸோ அதே மாதிரி. ஸோ எப்பெல்லாம் லயபிலிட்டி கம்மியாகுதோ அது நல்ல பொசிஷன். இந்த இப்போ லயபிலிட்டி இங்க கம்மியா இருக்கா? இட் இஸ் குட் டு ஆர்கனைசேஷன். இங்க லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஹேஸ் டு பி ஒர்க்ட் அவுட். ஆ ஒர்க்ட் அவுட் அந்த மாதிரி. கான்செப்ட் புரிஞ்சுதா? சூப்பரா அதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்.
51,000. ஓகே. இப்ப அடுத்தது என்னன்னா ஒர்க்கிங் நோட். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் இந்த இது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆமா. 2வது ஒரு எப்பவுமே ஒரு ஸ்டெப் இருக்குங்கண்ணா. என்னன்னா ரீடைன்ட் earnings வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் ஒண்ணு கண்டுபிடிப்போம். அது இந்த சம்ல இல்ல. ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ்னு இருக்கும். அதுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த சம்ல கேட்கல. விட்டுறலாம். ஓகேவா? லாபம், லாபம். லாபம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்றது லாபத்திலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். புரியுதா? ஆஹா, இல்லடா. இப்போ இந்த ஷெட்யூல் மாடியூல் 2ல ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? லாபத்திலேருந்து 30% ரிசர்வ்ஸ்க்கு மாத்துன்ட்டு. அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். Retained earningsக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா retained earnings is a profit for the current year. Reserves and surplus is the accumulated profits of the different years. புரியுதாடா? இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆற மாதிரி இருக்கு இவங்களுக்கு. கீர்த்தனாக்கும் இது ஓகேவாகண்ணா? ஸ்டெப் 1 புரிஞ்சிச்சா? இப்ப ஸ்டெப் 2 வந்து ஓப்பனிங் ஆஃப் ஆல் த அக்கவுண்ட்ஸ். அதை நான் இப்படியே சொல்லித்தரேன் மித்ரா. ஏதாவது டவுட்னா கேளுங்க. சிம்பிளா நம்ம வந்து ஜேர்னல் லெஜர் ஓபன் பண்ற மாதிரி தான். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இது, க்ளோசிங் பேலன்ஸ் இது. அதனால 2 பேலன்ஸ் brought down 2 lakhs. 2 lakhs க்ளோசிங் பேலன்ஸ் 1,70,000. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இதுல அவன் என்ன சொல்றான்? டெப்ரிசியேஷன் 10,000 ரூபாய் பிளான்ட்டுக்கும் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு கொடுக்குறேன். பிளான்ட்டுக்கு 10,000, லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 20,000. அப்போ பை டெப்ரிசியேஷன் 20,000 இங்க ஆ. இங்க உங்களுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேல்னு சொல்லுவாங்க. இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா அதுக்கு பேர் பர்ச்சேசஸ். ஓப்பனிங் க்ளோசிங் போட்டும் டெப்ரிசியேஷன் போட்டும் இங்க பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா 10,000 ரூபாய் சேல் ஆயிருக்கு. இங்க பேலன்சிங் ஃபிகர்னா ஏதோ அசர்ட்டா வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அதான் மீன். புரியுதா? குட். நெக்ஸ்ட் பாருங்க கண்ணா. பிளான்ட் 82 lakh 10,000 இங்க. இங்க வந்திருக்கா கண்ணா? அப்பனா என்ன அர்த்தம்? ஏதோ பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கா. புரிஞ்சுதா செல்லம்? இப்போ இங்க பார்த்தனா இந்த 1,30,000 இருக்குல்ல, இந்த இது வந்து 2 பேங்க்னு போடுவாங்க. ம் இது எப்படி பேங்க் போறாங்களா? 2 பேங்க். 2 பேங்க் பர்ச்சேசஸ் இங்க சொல்ல ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனும் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் நல்லா பார்த்துக்கோ செல்லம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கிரெடிட் பேலன்ஸ். அப்பனா இது 40,000 ரூபாய் இங்க, இங்க 50,000 ரூபாய். பை பேலன்ஸ் brought on 40,000 ரூபாய், 2 பேலன்ஸ் கேரிட் ஃபார்வர்ட் 50,000 ரூபாய். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனே ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்ல. அசஸ்டு ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ், அட்வான்ஸ் டாக்ஸ், மாடியூல் 2ல. அட்வான்ஸ் இல்ல, அட்வான்ஸ் டாக்ஸ் செல்லம். இதோ லீசிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லையா? 40,000 2023ல இருக்குடா. 2024ல 70,000 இருக்கு செல்லம். எவ்வளோடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாடியூல் 2 கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல என்னோட லாபத்திலேருந்து ஒரு 30,000 ரூபாய் மூவ் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் செல்லம்மா இந்த 30,000 லாபம் வந்திருக்கும். அதுல 30,000 இதோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த டிஃபரன்ஸ் அப்படியே பிஎன்எல்ல காமிச்சிடணும். டூ டிரான்ஸ்போர்ட் டு ஜெனரல் ரிசர்வ். புரியுதா? அப்புறம் இந்த பிஎன்எல் இருக்குல்லடா, க்ளோசிங் பேலன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், அதை இங்க காமிச்சிடணும். புரிகிறதா? ம் கரெக்ட் கரெக்ட். ப்ரொபோஸ்டு டிவிடெண்ட் 50,000. அதாவது ம்,
ஆனா நான் இந்த ப்ரப்போஸ் டிவிடெண்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன்டா. ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதை மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன். அந்த 50,000 மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் பரிஜலம் 1,15,000 மைனஸ் 1,90,000, 25,000. ஓகேவா? இன்டர்ம் டிவிடெண்ட் 20,000 பே பண்ணிருக்கேன்றான். அதனால இன்டர்ம் டிவிடெண்ட் 20,000 இங்க வந்துரும். புரியுதா? ஏன் இங்க இன்டர்ம் டிவிடெண்ட் நான் டைரக்டா இங்க கொடுக்குறேன்னா, அதுக்கான நான் ப்ரொவிஷன் எதுவும் கிரியேட் பண்ணல. ஒருவேளை ப்ரொவிஷன் பண்ணியிருந்தேன்னா, ப்ரொவிஷன் ஃபார் இன்டர்ம் டிவிடெண்ட் அக்கௌண்ட்னு போட்டுட்டு அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற இந்த பிஎன்எல் தான் எடுத்துட்டு வருவோம். ஆனா இங்க எதுவுமே அதை பத்தி இல்லைனால டைரக்டா நம்ம பிஎன்எல்க்கு எடுத்துட்டு வந்துடும். ஓகே, இதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன்டா. ஓகே, நான் அந்த அது அவங்க எடுத்திருக்காங்க 50,000. பட் எனக்கு அது ஒரே ஒரு கான்செப்ட் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண முடியல அதோடது. ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டுக்கும் ஆக்சுவலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இங்கே 42,000, அங்கே ஒரு 50,000, ஒரு 8,000 வரும். ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குடா சொல்லுமா. இங்க பாத்தீங்கன்னா 42,000, இங்க ஒரு 50,000. ஒரு நிமிஷம் இருச்சலாம். இங்க ஒரு 42,000, இங்க ஒரு 50,000. சொல்றேன்டா. ம். ஆக்சுவலா ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 42,000, 50,000. டிவிடெண்ட் ஆல்ரெடி வந்து 1,50,000ல வந்து நான் இதை கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா கண்டிப்பா ஐ வில் கெட் யூ an explanation for 50,000. ப்ரப்போஸ் டிவிடெண்ட்னா என்ன, இன்டர்ம் டிவிடெண்ட்னா என்னன்னா, ஏஜிஎம்ல வந்து என்ன நடக்கும்னா, ஒரு டிசிஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்றது ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. அப்படியே கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்கல்ல செல்லம். இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எப்படி உத்தேசமா டாக்ஸ் இவ்வளோ வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏஜிஎம்ல வந்து உத்தேசமா இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கலாம்னு சொல்றது தான், உத்தேசமா சொல்றது தான் ப்ரப்போஸ் டிவிடெண்ட். இன்டர்ம் டிவிடெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இன்டர்ம் டிவிடெண்ட் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்கண்ணா. எனக்கு எக்ஸப்ஷன்லாம் பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வந்திருக்குண்ணா. அப்போ நான் இன்டர்ம் டிவிடெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணுவேன். நார்மலா ஃபைனல் டிவிடெண்ட் தான் ஒன்று இருக்குங்கண்ணா. ஓகே, இயர்லி ஒன்ஸு அந்த மாதிரி இருக்கும். இன்டர்ம் டிவிடெண்ட்ன்றது இந்த ஆர்கனைசேஷன் ஏர்ன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஏர்னிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்டர்ம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. இங்க பாருங்க செல்லம், இண்டோ நேஷனல் இவங்க மே 20th வந்து ஃபைனல் டிவிடெண்ட்ல இன்டர்ம் டிவிடெண்ட். ஒரு நிமிஷம்.
இங்க பாருங்க செல்லம், குளோரியஸ் சன் என்டர்பிரைசஸ் டிக்ளேர்ஸ் இன்ட்ரிம் டிவிடெண்ட் அப்படின்னா நான் அவங்க பயங்கரமான எக்ஸ் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டட் விட அப்நார்மலாக இருக்கும் அப்போ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்நார்மலாக யூனிக்காக இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்களே செல்லம், அந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப ரேராக இருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் தி நார்மல் டிவிடெண்ட். புரியுதா? இப்போ இதுலேருந்து வருது இல்ல கண்ணா, இந்த பேலன்ஸ்லேருந்து வரத என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2,30,000. இங்கே ஒரு ஸ்டெப் இன்க்ளூட் பண்ணல, இதான் கண்ணா அந்த 2,30,000. இந்த ஸ்டெப் டூவா நீங்க இது 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 பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். நான் இப்படி போடுறேன் பேசாம, இதை எடுத்து ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கால்குலேஷன், அதான் அந்த பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? இது ஓகேவா? இப்போ இங்கெல்லாம் வந்திருக்குல்ல கண்ணா, இப்போ இந்த அமௌண்ட் அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது நம்ம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், டாக்ஸேஷன் பண்ணிட்டோம், ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டு, பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா வாங்க செல்லம்மா. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஒன்றுன்னா பார்க்கணும். ஷேர் கேபிட்டல் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,00,000 ஃபண்டு வந்திருக்கு, அப்போனா இஷ்யூ ஆயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. கரெக்டா? அப்போ 1,00,000. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து கம்மியாக இருக்கு, கம்மியாக இருக்குன்னா நான் திருப்பி கொடுத்துருக்கேன், அப்போ கேஷ் வெளியில் போயிருக்கு, அப்போ ரிடம்ஷன். புரியுதா? இந்த பிஎன்எல் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோடா, வெயிட் பண்ண. ஏன்னா இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ எப்படிடா இருக்கு? ஆ, நான் பிஎன்எல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ரிசர்வ்ல வந்து ஆல்ரெடி எஃபெக்ட் கொடுத்துட்டோம் 30,000. ப்ரப்போஸ் டிவிடெண்ட்டுக்கு வந்து இங்கே 4250 கொடுத்துருக்காங்க, இங்கே 42,000 கொடுத்துருக்காங்க. இதையும் நான் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். டிவிடெண்ட் பேமெண்ட் ஓகேவா? கிரெடிட்டாஸ் பண்றா, இது கரண்ட் அசட்டும் கரண்ட் லயபிலிட்டிக்கான இம்பாக்ட் இங்கே எங்கேயுமே வராது. ஏன்? ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டோம். இந்த ஆ கொடுத்துட்டோம். கரெக்ட், கரெக்ட் செல்லம். குட்வில் இங்கே வராது, ஏன்னா பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டோம். லேண்ட் அண்ட் பில்டிங் வர, லேண்ட் அண்ட் பில்டிங்கோடது 2,00,000 1,70,000க்கு ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் செல்லம்? சேல் ப்ரொசீட்ஸ் இல்லை 10,000. ஸோ இந்த 10,000 பேலன்சிங் ஃபிகர் தான் இங்கே வரும், ஏன்னா உள்ள வருது. கரெக்டா? புரிஞ்சுதா செல்மா? சேல் ப்ரொசீஜ் 10,000. அதுக்கப்புறம் வந்து டெட்டாஸ் வராது, ஸ்டாக் வராது, பில்ஸ் ரிசீவல் வர, கேஷ் அண்ட் எதுவுமே வராது. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன் நம்பராக இங்கே போட்டுருவோம். டாக்ஸ் பெய்டு 35,000 இங்கே வந்துடும். ரிடம்ஷன் ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்டர்ம் டிவிடெண்ட் பெய்டு எல்லாமே பேமெண்ட்டில் கோயிங் அவுட். கரண்ட் இயருக்கு பேமெண்ட் பண்ணுறது எல்லாம் அப்ளிகேஷனில் வந்துருச்சுல. அதாவது இங்கே ஒரு இந்த 12,000 ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் ஓடுது, இதோடது ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட், அப்புறம் இந்த ஒரு இன்டர்ம் டிவிடெண்ட், இந்த ஒரு இன்கம் டேக்ஸ் எல்லாம் இங்கே காமிச்சிருவோம். ஸோ ரெண்டுமே சேர்த்தோன்னா 3,40,000 3,40,000 கிடச்சிரும். அவ்வளோதான்டா கண்ணு. கொஞ்சம் டைம் எடுக்கும் மித்ரா, ஆனால் ஈஸியாக தான்டா இருக்கும் மித்ரா, கஷ்டமாக இருக்காது. ஆமாம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி டாலி ஆகணும். கரெக்ட். 12 ட்ரை பண்ணி பாருங்க கண்ணா, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை போடுவேன். அதான் ட்ரை நான் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கரெக்டாக பாருங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ப்ரொவிஷன் ஃபார் ஹோல்டர்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிவிடெண்ட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, நான் எதுக்கும் இதை கோத்ரூ பண்ணுறேன்டா நெக்ஸ்ட் கிளாஸில். பட் யூ கிவ் அ ட்ரை. பட் சீக்வன்ஸ் அதே தான் சொல்லமா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், அப்புறம் செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் டு யுவர் பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இந்த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ன்றது நத்திங் பட் அந்த பிஎன்எல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் தான்
இந்த மாதிரி போட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே செல்லம். டி அக்கௌண்ட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை இப்படி போட்டிருக்காங்க. நீங்க டி அக்கௌண்ட்டாவே போட்டுக்கலாம். ஓகே, புரியுதா? அப்புறம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் சோர்சஸ் போடுங்க கண்ணா. கண்டிப்பா நீங்க போட்டுவீங்க, இல்லைன்னா நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ரெண்டுக்கு இது முடிச்சிட்டோம்.